கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் வசனம் 18. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த வசனத்தை வாசித்து நாம் கடவுளுக்குள்ளாக மகிழ்ச்சியாக நாம் இருக்க வேண்டும் என்று பிரசங்கித்தால் நிச்சயமாக எந்த ஒரு மனிதனும் இதை சரி என்று ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதான பிரச்சனைகளும் நாம் சந்திக்கிறதான கஷ்டங்களும் நமக்கு நேரிடுகின்றதான ஆபத்துகளும் மகிழ்ச்சி என்றால் என்ன, சந்தோஷம் என்றால் என்ன என்று கேட்கின்ற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையின் பாதையானது ஒரு கண்ணீரின் பாதையாகவும் விரக்தியின் பாதையாகவும் வேதனையின் பாதையாகவும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பிரச்சனையை நாம் முடித்தோம், கடவுளுடைய புண்ணியத்தில் ஒரு காரியம் சரியாகிற்று என்று நாம் நினைப்பதற்குள்ளாக அடுத்த ஒன்று அழையாத விருந்தாளியாக நம்மை நோக்கி வந்து இருக்கும் கொஞ்ச நஞ்சம் தைரியத்தையும் சந்தோஷத்தையும் ஒன்றுமில்லாமல் சுக்குநூறாக உடைத்து போடுகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட நிலையில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது, என் ஆண்டவருக்குள் நான் களி கூறுவது என்பது எப்படி சாத்தியமாக இருக்கும்? சாதாரண எந்த ஒரு மனிதனாலும் இது இயலாத காரியம் என்று சொல்லி நாம் சொல்லக்கூடும். இதை நான் அப்படியே ஆமோதிக்கின்றேன். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தையும் நான் கூற விரும்பவில்லை. ஏனென்றால் நாம் சந்திக்கின்ற வலியும் வேதனையும் அப்படிப்பட்ட ஒன்று தான். ஆனால் அதே நேரத்தில் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஒரு தனித்துவம் இருக்கிறது. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஒரு விசேஷித்த கிருபை இருக்கிறது. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம் இருக்கிறது. அது என்னவென்றால், அவர்களுடைய ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து அவருடைய வாழ்க்கை முழுவதையும் பொறுப்பெடுத்து கொள்ளுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் பொறுப்பெடுத்து அனுதினமும் கடவுள் நம்மை நடத்தி கொண்டே வருகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி கடவுளால் நடத்தப்படுகின்ற நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதே, இந்த வாழ்க்கையில் எந்த காரியங்களையும் நம்முடைய ஆண்டவர் பொறுப்பெடுத்து கொண்டு அவர் அற்புதமாக நம்முடைய வாழ்க்கையை நமக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆகவேதான் இந்த அற்புதமான தேவ மனிதன் சொல்லுகின்றார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எந்த சூழ்நிலையில் நம் அனைவருக்கும் இந்த வசனம் நன்றாக தெரியும். அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்களில் தானியம் விளைவியாமற் போனாலும், கிடையில் மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். எப்படி சாத்தியம்? இந்த தீர்க்கதரிசி ஏன் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல வேண்டும்? ஒன்றே ஒன்றுதான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய இல்லாமையை, நம்முடைய வெறுமையை எந்த நிமிடத்திலும் மாற்றி போடுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை ரட்சிக்கிற தேவன், நம்மை காப்பாற்றுகிற ஆண்டவர், நம்மை தூக்கி எடுக்கின்ற ஆண்டவர்,
நம்மை விடுவிக்கின்ற ஆண்டவர், நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர். ஆகவே தான் இங்கே கர்த்தருடைய தாசன் சொல்லுகிறார், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளாக நான் களி கூறுவேன். இந்த களி கூறுதல், நான் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது ஒருவேளை வெளிப்படையாக தெருவிலே நின்று நாம் துள்ளி குதிப்பதோ ஆடுவதோ அல்ல. வலி இருக்கத்தான் செய்யும், நம்முடைய இருதயத்தில் வேதனை இருக்கத்தான் செய்யும், நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் எங்கோ ஒரு உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு தைரியமும் சமாதானமும் துடித்து கொண்டே இருக்கும். அது சொல்லிக்கொண்டே இருக்கும், என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். என் ஆண்டவர் இந்த நிந்தையிலிருந்து, அவமானத்தில் இருந்து, இந்த கஷ்டத்தில் இருந்து, இந்த கண்ணீரின் பாதையில் இருந்து அவர் என்னை தூக்கி எடுப்பார் என்று ஒரு மூலையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து சொல்லிக்கொண்டே இருப்பார். நாம் நம்முடைய கவனத்தை, நம்முடைய சிந்தையை அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாரே, அதற்கு நேராக நம்முடைய எண்ணத்தை திருப்புவோமானால் தெய்வீக சமாதானம் நம்மை அப்படியே சூழ்ந்து கொள்ளும். பல நேரங்களிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து சொல்லி கொண்டிருக்கிற அந்த மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போவதினால்தான் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பார்த்து கலங்கி கொண்டிருக்கின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு மனிதன் ஆவியானவருடைய அந்த மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றானோ அந்த மனிதனும் ஆபகுவை போல சொல்ல முடியும், எதுவுமே இல்லாமற் போனாலும் என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன், என் ரட்சிப்பின் ஆண்டவருக்குள்ளாக நான் மகிழ்ந்திருப்பேன். ஏனென்றால் nothing is impossible with him. He can make anything possible. அவர் என்னை ஆசீர்வதிக்க முடியும், என் வாழ்க்கையை மாற்ற முடியும், என்னை உயர்த்த முடியும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வலியும் வேதனையும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாக இருப்பதற்கு எங்களை ஒரு நாளும் அனுமதிப்பதில்லை. ஆனால் அதே நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை எங்களை பலப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் வருகிற எந்த சவால்களாக இருந்தாலும், எந்த போராட்டங்கள் பிரச்சனைகளாக இருந்தாலும், அவற்றின் மத்தியில் எங்களுக்கு ஒரு தைரியத்தை, சமாதானத்தை கடவுள் கொடுக்கிறீர். என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளாய் நாங்கள் களி கூறும்படியாக எங்களுக்கு கிருபை தருகிறீர். அதற்காய் தோத்திரம். மெய் மறந்தவர்களாய் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, நாங்கள் மெய்யாகவே ஆசீர்வாதத்தை பார்க்கிற பிள்ளைகளாக எங்களுடைய எல்லா நிலைமைகளையும் நீர் மாற்றுவீரே. அதற்காய் தோத்திரம். அடியோனுடைய இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் கடவுள் அவர்களை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். உமது பிள்ளைகளுக்கு எல்லா நெருக்கடிகளை மாற்றி போட்டு உமது பிள்ளைகளை இரட்டிப்பான நன்மையினால் நிரப்பி இந்நாள் முழுவதும் பொறுப்படுத்தி வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறேன். பலப்படுத்தியருளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.